ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. பசங்களுக்கு லஞ்சுக்கு என்ன கொடுக்கலாங்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். குயிக்காக ரெடி பண்ணணும், அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அதை பொரியலாக செஞ்சு கொடுத்தா நிறைய பசங்க சாப்பிட்றதே இல்லை. நீங்கள் இது போல் முட்டை சேர்த்து ரைஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொழுந்து கீரையாக தான் எடுத்திருக்கேன். முதல் நாளே உருவி நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் ரைஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். 10 நிமிஷத்துலேயே இந்த ரைஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளித்து, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அலசி எடுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. கீரையை நல்லா வதக்கி விடுங்க. சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கீரையை ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முட்டை அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 முட்டை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. முட்டையும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா முட்டை கீரை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு 1 கப் ரைஸ் சேர்த்துக்கிறேன். வடித்து ஆற வச்ச சாதமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு கீரை டைஜஸ்ட் ஆகாதுன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த மிளகுத்தூள் நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுத்துடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியை எவ்வளோ குயிக்காக பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஊறுகாயோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்ததாக என்ன ரெசிபி போடலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.